ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் மேன்வாவோட 88வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 87 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கே அவனோட புது ஸ்வாடுக்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த டார்க்னஸ் வந்துட்டு அவனோட தம்பி கொண்டு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட தம்பி ராட்வெலுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் டீமனோட ஒரு பகுதியை வந்துட்டு தன்னோட உடம்புக்குள்ள வந்துட்டு எடுத்துக்கிட்டான் இல்லையா, அதுல ஒரு சின்ன பகுதியை ராட்வெலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். அதுலயே அவன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஹீரோ வந்துட்டு என்னதான் என்னோட ஃபிளேம் டீமனோட ஃபிளேம்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஃபோர்ஸை வந்துட்டு இவனுக்கு நான் கொடுத்தாலுமே கண்டிப்பா ஒரு சாதாரண ஹியூமனால அதை விஸ்டாண்ட் பண்ணி தாங்கிக்க முடியாதுதான். இந்நேரம் என்னோட சேக்ரட் இன்ஃபர்னோ ஆர்ட்டை வச்சு நான் அந்த ஃபிளேமை வந்துட்டு இம்பியூடு பண்ணல அப்படின்னா ராட்வெலோட பாடி வந்துட்டு இதை நேரம் தாங்கி சாம்பலா போயிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஏற்பட்ட பெயினும் வந்துட்டு நின்று போயிருது. ஹீரோ அவனுக்கு கொடுத்த அந்த எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேரூன்ற ஆரம்பிக்குது அவனோட எனர்ஜி கோர்ல. சோ ஹீரோவுக்கு அடுத்து அந்த ஃபிளேம் டீமனோட ஷார்ட் டெக்னிக்கையும் அந்த சேக்ரெட் இன்ஃபர்னோ ஆட்டையும் இருந்துட்டு மாஸ்டர் பண்ண போறது நம்ம ஹீரோட தம்பி ராட்வெல் டிமிட்ரி மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த மார்க்கஸ் வேலண்டினும் நம்ம ஹீரோ செஞ்ச தேர்ட் நோமே ஸ்வாட பார்த்துட்டு எஸ்டேட்டுக்கு போன உடனே ஒரு மீட்டிங் வந்துட்டு வர வைக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, சார் நம்ம இந்த போர்ல போனோம் இல்லையா, அதுல வந்துட்டு நம்ம நிறைய ஜெம்ஸ்டோனை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த வார்ல ஜெயிச்சு அவங்கள்ட்ட இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணி லக்ஸுரியை வந்துட்டு கேட்கலான்னு பார்த்தா நமக்கு அது தெளிவான ப்ராஃபிட் இருக்கிற சமயத்துல எதுக்காக திடீர்னு எங்களுக்கு திரும்ப வர சொன்னீங்க? இது நம்மளோட மெயின் பிசினஸா இல்லாம இருக்கலாம், பட் இது நம்மள பெரிய ஒரு ப்ளோ வந்துட்டு ஏற்படுத்தும். எங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு லார்ட் ரோமனோட புது ஸ்வாட வந்துட்டு நம்ம ஏலத்துல வந்துட்டு வின் பண்ணணும். அதுக்காக 4000 5000 கோல்டு கூட பத்தாது. ஜுவல்ஸோ இல்ல வேற ஏதோ எல்லாமே எனக்கு இப்ப அர்த்தம் இல்லாததான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப மத்தவங்கலாம், பட் சார் வெறும் ஒரு ஸ்வாடுக்காக அந்த அளவுக்கு பணத்தை வந்துட்டு நம்ம செலவு பண்ணணுமா அப்படிங்கிறப்ப வேலண்டினோ இருந்துட்டு இந்த வேர்ல்டு சீக்கிரமா ரோமன் டிமிட்ரியை சுத்தி தான் அமைய போகுது. நம்ம ரோமன் டிமிட்ரி அப்படிங்கிற ஒரு லைஃப் லைனை வந்துட்டு இப்ப புடிச்சிட்டு இருக்கோம். அது மூலியமா இந்த மொத்த கான்டினென்ட் முழுக்க நம்ம வந்துட்டு ரீச் ஆக போறோம். ஹெக்டர், அம்பர்டோ, ரெட்ஃபோர்டு, பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா வியாபாரிகளையுமே நம்ம சர்பாஸ் பண்றதுக்கு இருக்கிற ஒரே கீ வந்துட்டு நம்ம லார்ட் ரோமன் தான். இது மூலியமா அந்த 4 கிங்டம்லயே நம்மளோட வியாபாரத்தை வந்துட்டு பண்ண முடியும். நம்மளோட ஹவுஸ் இருந்துட்டு டிமிட்ரிக்கு வந்துட்டு முதல்ல சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக அவரோட அந்த தேர்ட் நோ நேம் ஸ்வாட வந்துட்டு நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் கான்டினென்ட்டுக்குமே ரோமன் டிமிட்ரி வந்துட்டு நம்ம தான் பேக்கப் இருக்கோம் அப்படின்னு தெரிய வரும். எனக்கு இந்த கைரோலயே இருக்கிற பணக்காரன் அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை இல்ல. நீங்களுமே அந்த மாதிரி தான் இந்த கைரோல இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களாம், இல்ல சார் கண்டிப்பா எங்களோட லார்டோட ஆசையை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நடப்போம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த வேலண்டினோ பார்த்தது தேர்ட் நோ நேம். அப்ப ஃபர்ஸ்ட் நோ நேம் செகண்ட் நோ நேம் இருக்குல்ல, அது ரெண்டத்தையும் ஹீரோ கொண்டு வந்து இந்தாங்க கிஃப்ட். இந்த ஷார்ட்ஸோட பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோ நேம், அதுக்கப்புறம் செகண்ட் நோ நேம். உங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்துட்டு உங்களோட எனர்ஜி கோர் வளர்றதுல தான் டிபெண்ட் ஆயிருக்குது. சோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஷார்ட்ஸுமே இருந்துட்டு உங்களோட வில்லுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறப்ப கிறிஸ் இருந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப கெவின் வந்துட்டு, மை லார்ட் நான் வந்துட்டு லைனை தாண்டி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறதா நினைக்கலாம், பட் அந்த ஃபர்ஸ்ட் நோ நேம் ஸ்வாட வந்துட்டு நான் வீல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப கெவின் வந்துட்டு, ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்டான ஒரு ஆளா நான் தான் இருக்கணும், அதை வேற யாருமே இருந்துட்டு தட்டி பறிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அப்ப அந்த உலகத்துல கூட இதே மாதிரிதான் மேட் டீமன் இருந்துட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறான் அப்படிங்கிறப்ப அந்த உலகத்துல இந்த மேட் டீமன் இருந்துட்டு, நான் தான் எப்பவுமே உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்வாடா இருக்கணும், எப்பவுமே நீங்க தான் என்ன மத்த யாரை விடமே இருந்துட்டு ரொம்ப நம்பணும், வெதர் பிளட் டீமனா இருக்கட்டும் இல்ல ஷார்ட் டீமனா இருக்கட்டும், அவங்கள விட நான் பவர்ஃபுல்லா மாறி அவங்கள டிஃபீட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, நான் உங்க ரெண்டு பேருக்கு எந்த ஸ்வாட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எபிலிட்டியை மட்டும் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணிருக்கேன். உனக்கு ஃபர்ஸ்டா இருக்கிற ஸ்வாட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீ ஒர்த்த அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்காமி அப்படிங்கிறப்ப கெவின் உடனே திரும்பி, கிறிஸ் எங்களோட சண்டை போடு, ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னோட ஒர்த்தை வந்துட்டு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிறப்ப கிறிஸ் வந்துட்டு நான் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ ஏன் உன் கண்ணால எதுக்கு மாஸ்டர் என்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் நோ நேம் கொடுத்தாரு அப்படின்னு தெளிவா பாப்ப. அது மட்டும் இல்லாம இது எனக்கு பாஸ்டா தான் ஞாபகப்படுத்துது. எப்பவுமே நீ என்னை பத்தி என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் எப்பவுமே அடல்ட் எல்லாமே சின்ன பசங்க காரணமே இல்லாம அவங்க மேல கோவப்பட்டு அடிக்க வரப்ப அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப வேணா நீ இந்த டீமன் ஆஃப் டிமிட்ரி அப்படின்னு கூப்பிட பண்ணலாம், பட் எனக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு சின்ன குழந்தை தான்
நீ. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடு கெவின். என்னோட ஒர்த்தையுமே நான் ஸ்ட்ரென்த் மூலியமாவே ப்ரூவ் பண்றேன். என்னோட ஆம்பிஷன் எவ்வளவு பெருசு அதெல்லாம் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனால ஓவர்டேக் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அப்படிங்கிறப்ப கெவின் இருந்துட்டு எப்பதான் வார்த்தையை வச்சு சண்டை போடாம என் கூட நேரடியா சண்டை போட போற அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப டக்குனு அவன் லைட்னிங் ஸ்லாஷை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம கெவினுக்கு பின்னாடி இருந்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் கெவின் அட்டாக் பண்றப்ப கெவின் இருந்துட்டு அதை தடுத்துறான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்வாடோட சேர்த்து அவனை வந்துட்டு பின்னாடி தள்ளிட்டு கெவின் இருந்துட்டு டேஷ் அப்படிங்கிற டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணி அவனுமே பக்கத்துல ஸ்பீடா போயிட்டு வேகமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கிறிஸ் இருந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் நீ கண்டிப்பா பழைய மாதிரி இல்ல பட் உன்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆராவை இருந்துட்டு ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம கெவின் இருந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு வெட்டிட்டு பின்னாடி வரப்ப திரும்பி பார்த்தா கெவின் சிரிக்கிறான். அவன்ட்டு கிறிஸ் மத்த யாரை விடவே உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் உன்னை விடவே உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஸ்வாட் ஹேபிட்ஸ் உன்னோட ஸ்டான்ஸ் எதுவுமே என்னை எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த மொமெண்ட்ல நான் இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே இருந்துட்டு யூஸ் பண்ணி உன்னை சர்பாஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு பாக்குறப்ப ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இவனோட டெமானிக் சோல் ஆர்ட்டை வந்துட்டு நல்லாவே ரிஃபைன் பண்ணி வச்சிருக்கான். இவனோட சென்சஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. லைட்னிங் பிளாஷோட வழிய கூட இவனால கணிக்க முடியுது. அப்படிங்கிறப்ப அதே மாதிரி கெவின் வந்துட்டு ரைட் ஆம் இப்ப என்னோட ஷோல்டர் அட்டாக் பண்ண வரான். என்னால ஃபைனலா கிறிஸ் அட்டாக் பண்ணதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு இவனுக்கு ஹெவன்லி டீமனோட ஸ்வாட் ஆர்ட்டை சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் அட்டாக் பண்ண அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல கெவினோட அட்டாக் இருந்துட்டு ரொம்ப பெருசா நம்ம கிறிஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் வந்துட்டு அவனோட ஒன் ஃபிளாஷை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த அட்டாக்கு ஸ்பீடா போயிட்டு ரியாக்ட் பண்ணி அந்த அட்டாக் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம கெவினையுமே அடிச்சு அங்க வானத்துல இருந்தே கீழே தூக்கி வீசிறான். அதுக்கப்புறம் கெவின் கீழே இருக்கிறப்ப அவனோட கழுத்துல வந்துட்டு அவன் ஸ்வாடை வச்சு அந்த ஃபைட்ல வின் பண்ணிடுறான். இருந்தாலும் கெவின் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கறத கிறிஸ் புரிஞ்சுக்கிறான். இனிமேலும் என்னால வெறும் பிச்சைக்காரி மாதிரி இருந்த சின்ன பையன் தான் இந்த கெவின் அப்படின்னு யோசிக்க முடியாது. லார்டோட ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு இவன் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். பட் என்னோட கோல் அப்படிங்கிறது லார்டை விடவே ஸ்ட்ராங் ஆகிற ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல். எதுக்காக நான் இந்த வழியை வந்துட்டு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா பணங்களால நிறைஞ்சிருந்த ஒரு பேட்டில் ஃபீல்டுல நம்ம யங் கிறிஸ் இருந்துட்டு உயிரே இல்லாத அவங்க அம்மாவோட உடம்ப கட்டி அணைச்சு அழுக மட்டும்தான் முடிஞ்சு. அப்பதான் நைட் கேப்டன் ஜானத்தன் இருக்கார்ல அவர் வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காப்ல. அன்னைக்குதான் கிறிஸ் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னைக்குமே அனுபவிக்க கூடாது. அதுக்காக யாரோடமே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கான். இங்க கெவின் நான் வந்துட்டு தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுகிறப்ப ரிசர்ன்ட்டு மேபி நான் ரொம்பவே பைத்தியக்காரமான ட்ரீமை வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பல வருஷம் ஆனாலும் இதை என்னால அச்சீவ் பண்ண முடியாது. பட் அதுக்காக இந்த ரியாலிட்டி கிட்ட அவ்வளவு சீக்கிரம் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் கெவின் கிட்ட டாக்டர் எல்லா தடவையும் ஏன் இவ்வளவு ரெக்லஸா உன்னோட பாடியை வந்துட்டு புஷ் பண்ணிட்டே இருக்க. ஸ்டில் கிறிஸ் ரொம்பவே ரிமார்க்கபிள் தான். ஏன்னா அவர் ரொம்பவே டெலிகேட்டா உன்னோட ஸ்கின் மேல மட்டும் வெட்டிட்டு உன்னோட உறுப்புகள் எதுவுமே பாதிக்கப்படாத மாதிரி வெட்டியிருக்காரு. கெவின் உனக்கு தெரியாம இருக்கலாம் பட் கிறிஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபேமஸ் தான். அவரோட ஹேண்ட்ஸமான ஃபேஸை பார்த்துட்டு நீ ஏமாந்து போயிடாத. அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்துட்டு அவரை டிரைவ் பண்ணிட்டே இருக்குது. நைட் கேப்டன் ஜானத்தோட உதவி மூலியமா அவர் சீக்கிரமே அவரோட மானம் அவேக்கன் பண்ணிட்டாரு. எல்லாருமே டிமிட்டில ஒரு ஜீனியஸ் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யங் மாஸ்டர் ரோமன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சிம்பிளா இன்னும் பறக்கிறதுக்கு ரெக்கைகள் கிடைச்சிருக்கு. பட் அவர் வராம இருந்தா கூட கிறிஸால கண்டிப்பா ஒரு கிரேட்னஸை தானாவே அச்சீவ் பண்ணிருக்க முடியும். பட் நீ பாரு கெவின் நீமே ரொம்ப அமேசிங் தான். கிறிஸ் நார்மலா சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்கிறப்ப பார்ட்னர்ஸை காயப்படுத்த மாட்டாரு. பட் உன்னை காயப்படுத்தி தான் தோக்கடிக்கணும் அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப கெவின் இப்பையில இருந்து கிறிஸை தவிர இன்னுமே நிறைய டேலண்டான பேர் வந்து சேருவாங்க. பெர்னாண்டோ, ஏரிஸ், ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரேங்கர்ஸா இருந்தவங்க லார்டோட கைடன்ஸ்க்கு கீழே இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. சோ நான் அவங்களோட ஸ்லோவா இருக்கிறதுனால நான் பின் தங்கிடுவேனா இல்ல. நான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி 1 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் சரி டிஃபீட்டை நான் நேச்சுரலாவே அக்செப்ட் பண்ணிக்க ஒரு மனநிலைமையை நான் வளர்த்துக்கவே மாட்டேன். என்னோட ஓன் ஃபவுண்டேஷனை நான் தாண்டி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா என்னோட டெமானிக் சோல் ஆர்ட்ஸை நான் கான்கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதுக்கப்புறம் அடாலியன்ல ஏலம் நடக்குது. அந்த இடத்துல செம்ம கிரௌடு நிக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வராங்க. அதுக்கு காரணம் எல்லாருமே எக்ஸைட் ஆனது நம்ம ஹீரோவோட புது ஸ்வாட் அங்க ஏலம் விட போறாங்க அப்படிங்கறத கேட்டுதான். அந்த ஆக்ஷனை என்னதான் அவங்க பிரைவேட்டா வச்சிருந்தாலும் அங்க ஆரம்பமா ஏலம் போக வேண்டிய அமௌண்ட் 100 கோல்டு தான். அதனால சாதாரண சிட்டிசன்ஸால அந்த இடத்துக்குள்ள போகவே முடியல. அப்ப அந்த ஹோஸ்ட் எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு அடாலியன்ல ஃபீச்சர் ஆக போற ஐடியா பிளேஸால பயங்கர சென்சேஷன் உருவாக்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிற ஒரு ஐட்டம் தான். நன் அதர் தன் ரோமன் டிமிட்ரியோட நியூவஸ்ட் மாஸ்டர் பீஸ் தேர்ட் நோ நேம். இப்ப ஆக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஸ்டார்டிங் பிட்டே 100 கோல்டு அப்படிங்கிறப்ப எடுத்துமே ஒருத்தவங்க 10,000 கோல்டு சொல்லிடுறாங்க. இந்த ஹோஸ்ட் எல்லாம் மொழி பிதி போயிட்டு 10,000 பண்ணிருக்காங்களா யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வேலண்டினோ தான். சார் இப்ப
நீங்க 10,000 கோல்டா பிட் பண்ணீங்க, நம்பர் 1 அவ்வளவு பிட் பண்ணிருக்காரு, வேற ஏதாச்சும் பிட் பண்றீங்களா அப்படிங்கிறப்ப வேலண்டினோ வந்துட்டு முடிஞ்சா பிட் பண்ணி பாருங்க, என்னோட பணத்தை வச்சு உங்களை கிரஷ் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல யாருமே வாயவே திறக்கல. உடனே ஹோஸ்ட் இருந்துட்டு இந்த ஆக்ஷன் ஹவுஸ்லயே தேர்ட் நேம் இருந்துட்டு இன்ஸ்டன்டா 10,000 கோல்டுக்கு வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு, அதுவும் மார்க்கஸ் வேலண்டினோக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து போறப்ப வேலண்டினோ இருந்துட்டு சீக்கிரம் சுத்தி இருக்கிற ஃபேமிலிஸ் கூட உடனே அப்பாயின்மெண்ட் வந்துட்டு செட்டப் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 2 மீட்டிங், மார்னிங் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறப்ப எஸ் சார், பட் இதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப வேலண்டினோ வந்துட்டு வேற எதுக்கு, எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு புதையல் கிடைச்சிருக்கு, இத பத்தி மத்தவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜாலியா நான் வந்துட்டு கெத்து காமிச்சு பேச வேணாமா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவர் வந்துட்டு இது நம்மளோட ஹவுஸுக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக மீட்டிங் போறாருன்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் கிறிஸ்டல்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க எங்க இருக்கோன்னே தெரியல, நாங்க வந்துட்டு இங்க சிறப்பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு லைட்டா குரல் கேக்குது. என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கான். அப்ப நான் வந்துட்டு உன அமைதியா ஒர்க் தானே பண்ண சொன்னேன், அப்படி பண்ண உன உயிரோட விடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் தானே, இப்படி சிம்பிளா சொல்றது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா, ஒரு மேஜிக் கம்யூனிகேட்டரை வந்துட்டு திருடி டிமிட்ரி வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியா, ரொம்ப போல்டு தான், சொல்லு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்துல நீ சர்வைவ் ஆக அப்படின்னு நினைக்கிறியா. ரோமன் டிமிட்ரி இருந்து குரோனோஸோட சோல்ஜர்ஸை வந்துட்டு பிரிசனர் எக்ஸ்சேஞ்சரா கூட கன்சிடர் பண்ணாம எல்லாத்தையுமே கொன்னான், அதுதான் உங்க லார்டோட நேச்சர். சோ பேச்சுவார்த்தைக்கான இடமே இங்க கிடையாது, டிமிட்ரியும் உங்களை இங்க காப்பாத்த வர மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இல்ல வருவாங்க அப்படிங்கிறப்ப என்ன வருவாங்கன்னு சொல்ற, சரி இவனை டார்ச்சர் சேம்பருக்கு வந்துட்டு கூட்டிட்டு போங்க, நம்ம ஆர்டரை வந்துட்டு மதிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாம் எப்ப பிடிக்கப்பட்டாங்கன்னா அந்த குரோனோஸ் எம்பையர் வெஸ்ட் சைடுல இருக்கிறவங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணப்ப ஃபோர்ட்ரஸோட வால்ல இருந்த நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இப்படி கேப்டிவா புடிச்சு வச்சுட்டாங்க. குரோனோஸோட ஈஸ்ட் சைடுல இருக்கிற மெக் ஹிட்டன் அப்படிங்கிற ஒரு குவாரியில இந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு எல்லாருமே மறந்து போன கேபிடிசவா அந்த இடத்துல மாறிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.